ஹாய் வணக்கம். இது உங்கள் தென்காசி சாரலை இஸ்லாமி. டிஎன்யூஎஸ்ஆர்பி வரலாற்று முதல் முறைன்னு சொல்லலாம். அந்த மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இன்னைக்கு வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி வந்து ஆனுவல் பிளானர் விட்டுருக்காங்க. நல்ல விஷயம் தான். எப்பப்போ என்னென்ன நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னா, உங்களுக்கு தெரியும் எலெக்ஷன் வருது. ஸோ பண்ணலாம், புதுசாக பண்ணலாம் அப்படின்றது. ப்ளஸ் அந்த கேஸ் வேற நம்ம போட்டிருக்கோம், அதெல்லாம் விட்டுட்டு படிங்கடா அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாங்க, ஒரு விஷயத்த பண்ணுறாங்க. பட் தெளிவாக சொல்லியிருக்காங்க, நோட்டிஃபிகேஷன் வந்து டென்டேட்டிவ் டேட் தான். ஸோ இந்த டேட்டில் வரும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. கொஞ்சம் தள்ளியும் என்ன செய்யலாம் அப்படின்னா போகலாம். பட் இது முதல் முறையாக செஞ்சிருக்க இந்த விஷயத்தை வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா நம்ம பாராட்டலாம். பட் இதை எடுத்துக்கிட்டு திரும்ப நம்ம போகக்கூடாது. 2024 இப்படி தான் வெப்சைட்லேயே வந்து எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொல்லியிருந்தாங்க. பட் என்ன செய்யல, வரல. 25 தான் வந்துச்சு. அந்த மாதிரி நீங்கள் சொல்லியிருந்தீங்க செய்யலன்னு சொல்லி நம்ம என்ன செய்ய முடியாது அப்படின்னா கேட்க முடியாது. அதனால தான் நோட்டிஃபிகேஷன் டென்டேட்டிவ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் படி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த டெக்னிக்கல் எஸ்ஏ அப்படின்றது மே மாதம் 26 கம்மிங் மே மந்த் நிச்சய போகிறாங்க அப்படின்னா விட போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா எலெக்ஷன் வந்து ஏப்ரலில் முடிஞ்சிடும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் என்ன செய்யலாம் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் கொடுக்கலாம். அதனால டெக்னிக்கல் எஸ்ஏ வந்து என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னா 2026 மே மாதத்தில் கொடுக்கதான் சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் இந்த பேன் போலீஸ் கான்ஸ்டபிள், அதாவது நம்ம இந்த குடியரசு சுதந்திரத்துக்குலாம் வந்து ட்ரம்ஸ் வாசிக்கிறது அந்த மாதிரி பேண்ட் வாத்தியங்கள் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அதற்கான காவலர்களை வந்து ஜூலை 2026 வந்து என்ன செய்ய போறாங்க அப்படின்னா அறிவிப்பு விட போறாங்க. ஸோ இந்த மாதம் அறிவிப்பு வந்துச்சுன்னா அது வந்து ஒரு 3 மாதம் வந்து என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா நம்ம தேர்வுக்கான டைமா எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ காமன் ரெக்யூர்மெண்ட் அப்படின்றது வேற ஒன்றும் கிடையாது, நம்மளுடைய போலீஸ் கான்ஸ்டபிள் தான். ஸோ இந்த போலீஸ் கான்ஸ்டபிளுக்கு செப்டம்பர் மாதம் அறிவிப்பு அப்படின்றத என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஸோ பிசி நோட்டிஃபிகேஷன் நம்ம செப்டம்பர் இல்லது ஒரு மாதம் தள்ளி அக்டோபர்ல என்ன செய்யலாம் அப்படின்னா எதிர்பார்க்கலாம். ஸோ ஜாயின்ட் ரெக்யூர்மெண்ட் அப்படின்றது சப் இன்ஸ்பெக்டருக்கானது தான். ஸோ ஜாயின்ட் ரெக்யூர்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நவம்பர் இந்த வருடம் இறுதியில் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் நவம்பர் இறுதியில் வரணும்னா அதுக்கு முன்னாடி 2025 தேர்ச்சி பெற்று அதுக்கான ரிசல்ட் போடல இல்லையா? ஸோ அந்த தேர்வு எழுதினவங்களுக்கு ரிசல்ட் போட்டு அவங்க பிசிக்கல் போய் மெடிக்கல் போய் அந்த ப்ராசஸ் போனால் மட்டும்தான் இது சாத்தியம். ஓகேவா? ஸோ அதனால நமக்கான அறிவிப்பு வருமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏங்கிக்கிட்டு இருப்போம். பட் இந்த டைம் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா ஒரு முன்னக்கூட்டியே வந்து ஆனுவல் பிளானர் அப்படின்றத கொஞ்சம் தெளிவாக கொடுத்தது நமக்கு ஒரு நம்பிக்கை. இந்த இந்த எக்ஸாம்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம், அதுக்கான ப்ரிப்பரேஷன்ல வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? நோட்டிஃபிகேஷன் வருமா வராதா அப்படின்னு நம்ம தெரியாமலே இருக்கிறத விட நோட்டிஃபிகேஷன் இருக்கு அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் என்ன செய்யலாம் அப்படின்னா அதுக்கான எக்ஸாம்ஸ்க்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா தயாராகலாம். ஸோ நம்ம எதிர்பார்க்கக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸுமே நமக்கு என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. போலீஸ் கான்ஸ்டபிளும் கொடுத்துருக்காங்க, எஸ்ஐயும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப வருஷமாக சொல்லப்போ 2-3 வருஷமாக டெக்னிக்கல் எஸ்ஐ மாணவர்கள் வந்து வருமானு கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ அதையும் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப நல்ல விஷயம். ஸோ இந்த தேர்வுக்கு முழு மனதோட என்ன செய்யுங்க அப்படின்னா தயாராகுங்க, நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி.